தாவேகாவில் செங்கோட்டையன் இணைப்பு தொடர்பாக பிஎம்எஸ் முஸ்தபா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முஸ்தபா சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சந்தித்து இது தொடர்பாக நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த சந்திப்பு தொடர்பாக மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலம் முதமே யார் தலைமையில் இருக்கிறார்கள் முழுமையாக கணித்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த போதும் சரி, மரியாதைக்குரிய சசிகலா அம்மா இருந்த போதும் சரி, தொடர்ச்சியாக வந்த ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, இப்ப இறுதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பீரங்கியாக ஒரு விசுவாசமிக்க தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அனுபவஸ்தாலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அடுத்த தலைவர் யார் அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலே கிரவுண்ட் ரியாலிட்டியில திமுகவா தாவேகாவா என்ற களம் உருவாகிவிட்டது. அந்த களத்தின் அடிப்படையில அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாலும் சரி, திமுகவில் எதிர்மறையாகவே வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த இரத்த ஒரு உணர்வில தமிழக அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடியவர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் உணர்ந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயின் முன்னால் இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாங்க பாக்குறோம். ஓகே. திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பை தாவேகா தான் வழங்கும், அதிமுக அந்த எதிர்ப்பை வழங்காதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? இல்ல, அதுதான் நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல தாவேகா தான் இருக்குது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய இரண்டாவது கட்ட தலைவர்களும் உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு மரியாதைக்குரிய மூத்த நிர்வாகி பெரிதும் மறைக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வராங்க. அது இல்லாம தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் 3வது மெகா கூட்டணியை உருவாக்குவோம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ட்ரேவன்லயே சொல்லியிருக்கிறார். எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இந்த 2 எதிரிகளையும் வீழ்த்துவதற்கு தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதா என்ற கேள்விக்குறியை மையமாக வைத்து தமிழக அரசியல் வரலாற்றுல தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஜாம்பவானாக உருவாகும் காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செங்கோட்டையன் வந்திருக்கின்றார் என்ற கண்ணோட்டத்தில் நான் பாக்குறேன். முஸ்தபா, நீங்க சொல்றீங்க தாவேகா ஒரு முக்கியமான ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி. ஆனா ஒரு தேர்தலையுமே நிக்கலையா சார்? அவங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குதா சார்? நீங்க பாத்தீங்கன்னா சார், தாவேகா தொடக்க நாள் முதலே 2026 தான் எங்கள் இலக்குன்னு சொல்லிட்டு போது 2026 தான் தமிழக வரலாற்றுல சட்டமன்றம் தேர்தல் வருது. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, முதல் அரசியல் களத்துல இறங்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா அன்புருவோட தான் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் போகும்போது எல்லா பக்கமும் மக்கள் செல்வாக்கு, பெண்களின் கூட்டம், இளைஞர்களின் கூட்டம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் உண்டாக்குவார். அந்த புரிதல் உணர்வோட தான் இன்னைக்கு செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு நான் பாக்குறேன். ஓகே. செங்கோட்டையனோட இணைப்பு அப்படிங்கிறது அந்த கட்சியில மற்ற அதிமுகவின் மற்ற கட்சிகள், அதாவது இந்த அதிருப்தி அணிகள் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி ஆகிய கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைவதற்கு ஒரு சுமூகமான ஒரு செயல்பாட்டுக்கு உதவியாக செங்கோட்டையன் இருப்பார் நினைக்கிறீங்க சார்? இல்ல, கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்ப தொடர்ச்சியாகவே அமமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, அதிமுக ஒன்றிணை குழு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, நாங்கள் விஜயின் தலைமையில் கூட்டணி அமையும் என்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது மரியாதைக்குரிய அமமுக முன்னேற்ற தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டுல எப்படி காங்கிரஸ் தனியா நின்று 4 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கின்றதோ, அமமுக முன்னேற்ற கழகம் தனியா நின்று 4 விழுக்காடு வாக்கு வங்கி களத்துல வச்சிருக்குது. அப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் 2021 நீங்க சொல்றது 2021 இப்போ அந்த வாக்கு வங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். நீங்க தனியா நின்று புருவன் தான். இப்ப நீங்க காங்கிரஸ பாத்தீங்கன்னா நீங்க வின்னிங் கூட்டணி திமுக இருக்கும் போது தொடர்ச்சியாக இப்ப எவ்வளவு வாக்கு வங்கின்னு சொல்ல முடியுமா? அவங்க தனியா நிக்கும் போது 4%, 4.3 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. நீங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த போது விடுதலை சிறுத்தை 3%, வலது 3%, இடது 3%, வைகோ 0.3, இன்னைக்கு புதுசாக வந்தக்கூடிய மல்லை சத்யா 0.1, பிரேமலதா மேடம்
மல்லை சத்யாக்கு ஓட் பண்ணிருக்காரு. மல்லை சத்யாக்கு ஓட் பண்ணிருக்காரு. மல்லை சத்யாக்கு இல்ல அதான் நீங்க சொல்லணும். இப்ப வைகோக்கே நம்ம 0.1 வாக்கு வங்கி வைத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது மல்லை சத்யாக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கும், கருணாஸுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கும், ஈஸ்வரனுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கும்? இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 விழுக்காடு வைத்தவர்கள். மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் தனியார் களத்தில் இருந்து 4 விழுக்காடு வாக்கு வங்கி வைப்பது எப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு தூணாக இருக்கின்றதோ தமிழக வெற்றி கழகத்துக்கு அமமுக ஒரு தூணாக இருக்கும். அதான் விஜயின் தலைமையில் கூட்டணி அமையும் என்று தொடர்ச்சியாக சொல்வதை பார்க்கும்போது இன்னைக்கு செங்கோட்டையின் நினைவும் போது மெகா கூட்டணி தமிழகத்துல ஒரு கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ற பார்வையில பாக்குறாங்க. ஓகே முசவதார், மெகா கூட்டணிங்கிறதுல அதிமுக பாஜகவும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல நீங்க அதிமுக பாஜக தான் 8 மாசம் முன்னாடி ஏப்ரல் மாசமே கூட்டணி அமைத்து ஏப்ரல் ஃபுல்லாக இன்னைக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்த பனையூர் அன்புமணி, ராமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் ராமதாஸ், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவர்கள் எல்லாம் எந்த கூட்டணிக்கு இருக்கிறாங்கன்னு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதான் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் வழக்குல திமுகவா தாவேகாவா அண்ணா திமுக களத்துல இல்ல. இந்த கூட்டணி டிசம்பர் ஜனவரி மாதம் முதல் வாரத்துல கணிசமாக கண்ணாடி போல தெரியும். தமிழக வரலாற்றுல தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பார் என்ற பார்வையில் நான் பாக்குறேன். ஓகே, நன்றி சார்.